ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி நான் வீடியோ பார்க்க போகிறோம், வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதற்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணால் தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதற்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, த கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ஏ போனஃபைட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அது இல்லாமல் 30 இயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கணும். அதே மாதிரி 27 இயர்ஸ் டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அண்ட் 25 இயர்ஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதெல்லாம் இருந்தால் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது லாஸ்ட் டேட்குள்ளே இதை அப்ளை பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5 இயர்ஸ் அன்ரிசர்வ் கேட்டகரியில் ரிலாக்ஸேஷனும் 10 இயர்ஸ் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேச்சுலர் டிகிரி ரெகார்டன்ஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி ஆஃப் ரெகார்டன்ஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஸ்பீட் வந்து 8000 கீ டிப்ரெஷன் பர் ஹவர் வித் ஃபாலோவிங் கட் ஆஃப் எரர்னு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டில். இது வந்து இதுக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜ்னு அதை பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்து ஸ்டெனோகிராஃபருக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து கேண்டிடேட்ஸ் ப்ராசஸ் சர்டிஃபிகேட் ஸ்டெனோகிராஃபி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஹேவிங் ஸ்பீட் 50 வேர்ட்ஸ் பர் மினிட்க்கு இங்கிலீஷ் 65 வேர்ட்ஸ் ஹிந்தி டைப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 50 வேர்ட்ஸ் இங்கிலீஷும் 65 வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கு ஹிந்தியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 10 மினிட்ஸ் இன் இங்கிலீஷ், ஹிந்தி ஸ்பீட் 80 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து நல்லா படிச்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் பாஸ் ரெகக்னைஸ்ட் போர்டில் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எலிஜிபிள் ஆனவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி, ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இதில் அப்ளை பண்ணிக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிவியஸ் வில் பி இதில் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா இந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏ ஸ்டேட் ஆர் த கண்ட்ரி இன் நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் இன் எனி ஆஃப் த கேம்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் இது பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் கான்டக்டட் இன்டர் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் போர்டு இன் எனி ஆஃப் த கேம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேட் ஸ்கூல் டீம் இன் த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஃபார் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி கண்டக்டட் பை ஆல் இந்தியா ஸ்கூல் ஃபெடரேஷன் இன் எனி ஆஃப் த கேம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா இதுவுமே அந்த இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஹேஸ் பீன் அவார்டட் நேஷனல் அவார்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் நேஷனல் எஃபிஷியன்சி டிரைவ் மென்ஷன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். நீங்கள் என்னென்ன அதே மாதிரி கீழே என்னென்ன இதுக்கு கோட்டா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் அண்டர் த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வில் பி மேட் அகேன்ஸ்ட் ஃபாலோவிங் கேம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாஸ்கெட் பால் 4 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாலிபால், கிரிக்கெட், கபடி அது மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இதுக்கான இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்க்கு வந்து 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சொல்கிறாங்க. வேகன்சிஸ் வந்து 25 இருக்குது. இதுக்கு ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சொல்கிறாங்க. 2 வேகன்சி இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 18,000லேருந்து 56,900 வரைக்கும் இருக்குது. 26 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 55 வேகன்சி இருக்குது. இதில் வந்து சர்டிஃபிகேட் இன் எவல்யூஷன் சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் அதே மாதிரி நேஷ்னல் காம்படிஷனில் இதெல்லாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் அவார்டு வச்சு அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து தகுதி இருந்தால் மட்டுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஆலோவராக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல https://www.incometaxrajasthan.government.in வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் யார் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். இது வந்து 16/1/2024 நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் ப்ரோடியூஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.